ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பத்தி தான். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இட்ஸ் இந்தியன் ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த 12th ஸ்டாண்டர்ட் ஹீ கேன் எலிஜிபிள் டு என்ரோல் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸாம். ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கு, தென் எப்படியெல்லாம் படிக்கணும், தென் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி லாட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்லி நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ அதை பத்தியான டிஸ்கஷனுக்காக தான் இந்த செஷன்ஸ் நம்ம இப்ப எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா என்ன மேம், சிபிஏனா என்னங்க மேம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்கிறது ஒரு இந்தியன் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சா நம்ம ஃபாரின் கண்ட்ரிலையும் போய் ஒர்க் பண்ணலாங்களா மேம்? இல்ல அதுக்கு நம்ம சிபிஏ கோர்சஸ் தான் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, சிபிஏங்கிறது யூஎஸ் கோர்ஸுங்க. சரிங்களா? அது வந்து நீங்க மேபி நீங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறீங்க, யூஎஸ்ல போயிட்டு நீங்க உங்களோட கெரியரை கண்டினியூ பண்ண போறீங்கன்னா யூ கேன் என்ரோல் த சிபிஏ. ஓகேங்களா? அதர்வைஸ் நீங்க இந்தியால படிச்சுட்டு ஒர்க் வந்து நீங்க ஃபாரின் போறீங்கன்னா கூட நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எம்ஓஏ சைன் பண்ணிருப்பாங்க ஒரு சில கண்ட்ரீஸ் கூட. ஸோ அந்த கண்ட்ரீஸ் கூட நம்ம போய் தாராளமா ஒர்க் பண்ணலாம். ஸோ நமக்கு நல்ல எக்ஸ்போஷர்ஸ் அரேப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நமக்கு நிறைய இருக்கு. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சீங்கன்னா நமக்கு அரேப் கண்ட்ரீஸ்ல இருந்து யூஎஸ் யூகேல இருந்து எல்லா கண்ட்ரீஸ்லுமே ஸ்கோப் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? So now we'll discuss about what are the steps to complete the சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சரிங்களா? எப்படி எல்லாம் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ யாருக்கு மேம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னீங்கன்னா, once the student completed the 12th board exam they can enroll the exams for CA foundation. So there is a three levels of examinations. First one is a foundation, another is a intermediate, அதுக்கப்புறமா ஃபைனல் லெவல். இது வந்து பேசிக்கா ஒரு சிறிய படிக்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். there is a three levels of examination. First one is the foundation, another is the intermediate, அதுக்கப்புறமா ஃபைனல் படிக்கணும்ன்றது. ஆனா மேம் இது என்னென்னமோ ப்ரோக்ராம் சொல்றாங்க, லைக் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் போயிட்டு நம்ம படிக்கிற கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் எப்படி படிக்கணுங்கிறது லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். So first, after clearing the 12th board exam, candidate aspiring to become a CA enroll, themselves in the CA foundation. CA foundationsல enroll பண்ணிருங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 மாசம் கேப் வேணும் கண்டிப்பா நமக்கு. ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எழுதணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து ஆஃப்டர் த ஃபோர் மந்த்ஸ் யூ கேன் அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன். சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன்ஸ் வரும். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி மே அண்ட் செப்டம்பர் மந்த் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸாம்ஸோட ஷெட்யூல். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க எப்ப வேணா எழுதிக்கலாம். லைக் இதுல இந்த சிஏ ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு 4 பேப்பர் இருக்குங்க. லைக் அதுல வந்துட்டு அதுல ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், மேத்தமேட்டிக்ஸ் ஒரு பேப்பர் இருக்கும். ஒரே ஒரு பேப்பர் தான் மேத்தமேட்டிக்ஸ். அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் இருக்கும், அப்புறம் லா இருக்கும். நீங்க எக்கனாமிக்ஸும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஆல்ரெடி யூ டிஸ்கஸ்ட் அபவுட் இந்த உங்களோட காலேஜஸ்ல எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ஸ்ல எல்லாம் படிக்கிறீங்கல்ல 12th ஸ்கூல்ஸ்ல, அதுதான் உங்களுக்கு எக்கனாமிலையும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்லயும் வரும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடியது இந்த மேத்தமேட்டிக்ஸும் அண்ட் உங்களோட லாவ் பேப்பரும் மட்டும்தான். ஸோ அதுக்கு நம்ம கிட்ட கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஜஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் தட். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா, ஆஃப்டர் கிளியரிங் த சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் கேண்டிடேட் மஸ்ட் அப்பியர் என்ரோல் தெம்செல்ஃப் ஃபார் த சிஏ இன்டர்மீடியட் கோர்சஸ். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க சிஏ இன்டர்மீடியட்க்கு என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஃபோர் த ஆர்டிகல்ஷிப் பிகின்ஸ், ஆர்டிகல்ஷிப் அப்படிங்கிறது நீங்க ஒரு சிஏ பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க போயிட்டு ஆர்டிகல்ஷிப் இட் மீன்ஸ் ட்ரைனிங் வந்து போகணும். சரிங்களா? சோ நீங்க பிஃபோர் ஆர்டிகல்ஷிப் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப சிஏ இன்டர்மீடியட் ஃபவுண்டேஷன் முடிச்சு இன்டர்மீடியட் போயிட்டீங்கடாமா. ஓகேயா? இப்போ ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் 4 weeks ஆஃப் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது ஐசிஐடிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க சிஏ இன்ஸ்டிடியூஷன்ல. இதை வந்து ஐசிஏஐ கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களோட ஐசிஏஐ சாப்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம்னாலே அந்த அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஐசிஐடிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க.
ஓகேயா? சோ நீங்க ஆர்டிகல்ஷிப் சேர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடணும், சிஏ இன்டர்மீடியட் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க போயிட்டு அந்த ஐசிஐடிஎஸ்எஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம அட்டென்ட் பண்ணணும். ஓகேயா? அதாவது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 12th முடிச்ச உடனே ஃபவுண்டேஷன் என்ரோல் பண்றீங்க, ஃபவுண்டேஷன் படிக்கிறீங்க, 4 months கேப் விட்டு ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் என்ரோல் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் கேப் விட்டுட்டு இன்டர்மீடியட்டை என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 மாசம் கேப் விட்டுட்டு ஐசிஐடிஎஸ்எஸ் ப்ரோக்ராம நீங்க அட்டென்ட் பண்ணணும். நீங்க இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிருக்கணும், ஐசிஐடிஎஸ்எஸ் கிளியர் பண்ணா மட்டும்தான் நீங்க சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸை எழுத முடியும். ஓகேவா? சோ இது எல்லாம் சேர்த்து டோட்டலா 8 months வந்து உங்களுக்கு தேவைப்படுது. 8 months உங்களுக்கு கம்ப்ளீட்டடா ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸை எழுத முடியும். இன்டர்மீடியட்ல வந்து டோட்டலா 6 பேப்பர்ஸ் இருக்குமா சிஏல. ஸோ 2 குரூப்ஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல 3 பேப்பர்ஸ், செகண்ட் குரூப்ல 3 பேப்பர்ஸ். அந்த எக்ஸாம்ஸை நீங்க அதாவது என்ரோல் பண்றதுக்கு அப்புறமா நீங்க ஐசிடிஎஸ் ப்ரோக்ராம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க 8 மாசம் இருக்கும். அந்த 8 மாசத்துக்கு அப்புறமா நீங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். 2 குரூப்பா எழுதி நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க நேஷனல் லெவல்ல ரேங்க் ஹோல்டர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போத் குரூப்ஸை ஒன்னாதான் நீங்க எழுதணும். சரியா? ஆஃப்டர் கிளியரிங் த சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம், நீங்க சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா அண்ட் அலாங் வித் ஐசிஐடிஎஸ் ப்ரோக்ராமும் முடிச்சிருக்கணும். முடிச்சிட்டீங்கன்னா நீங்க போயிட்டு ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணணும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட நீங்க ஒரு ஐசிஐடிஎஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணணும். ஆர்டிகல்ஷிப்ஸும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, 3 வருஷம் ஆயிருச்சு அப்படின்னா சிஏ இன்டர்மீடியட்டும் நீங்க முடிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் முடிச்சிடுறீங்க, ஐசிஐடிஎஸும் முடிச்சிடுறீங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ப்ரோக்ராம்ஸ் நமக்கு வைப்பாங்க. தட் இஸ் கேண்டிடேட் மஸ்ட் 4 weeks ஆஃப் அட்வான்ஸ் ஸ்கில் கோர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நீங்க இதுக்கு ஃபைனலுக்கு வந்துட்டு என்ரோல் பண்ணிடலாம், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு 4 weeks கழிச்சு 4 weeksல வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். இந்த ப்ரோக்ராம்ஸ் எழுதினதுக்கு அப்புறமா நீங்க சிஏ ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். சிஏ ஃபைனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா 6 பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரையுமே நீங்க மேபி ரேங்க் ஹோல்டரா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அதை மொத்தமா நீங்க எழுதணும். அதாவது 6 பேப்பரையும் ஒன்னா சேர்த்து எழுதணும். ஆர்எல்ஸ் நான் வந்து பாஸ் பண்ணும் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதி பாதியா பிரிச்சு கூட நீங்க எழுதலாம். அதுக்கு அடுத்தது இதுதான் உங்களோட கம்ப்ளீட் சிஏ ஓட கைடன்ஸ். ஸோ இதுதான் 12th அண்ட் சிஏ ஃபவுண்டேஷன். அதுக்கு அடுத்து ஒரு 4 weeks கழிச்சு சிஏ ஃபவுண்டேஷன்ஸோட எக்ஸாம்ஸ் எழுதணும். அப்புறம் ஐசிஐடிஎஸ் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும். அப்புறம் டோட்டலா சிஏல நீங்க இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து டோட்டல் ஓவராலா 8 மாசம் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியும். 2 குரூப்பா சேர்த்தியும் எழுதலாம், இல்ல ஒரு குரூப் தனித்தனியாவும் எழுதலாம். ஆஃப்டர் 3 years கழிச்சுட்டு நீங்க ஆர்டிகல்ஷிப் படிக்கணும். 3 years ஃபுல்லா ஆர்டிகல்ஷிப் ஆடிட்டர் கிட்ட. அப்புறம் நீங்க சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சிஏ ஃபைனலுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ அடுத்தது நீங்க 4 weeks ஆஃப் இந்த ஏஐசிஐடிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும். அப்புறம் நீங்க ஃபைனலுக்கு அப்பியர் ஆயிடலாம். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் அ சிஏ எக்ஸாம். மேம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ரேங்க் ஹோல்டர் வாங்கணும் அப்படின்னா எதுக்காக மேம் நாங்க ரேங்க் வாங்கணும்? ஸோ ஒரு 2 குரூப்பும் சேர்த்து எழுத சொல்றீங்க. 2 குரூப்பும் சேர்த்து எழுதுனா எங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ்ன்னு கேக்குறீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, டெலாய்ட், பிடபிள்யூசி, கேபிஎம்ஜி, இதெல்லாம் வந்து பிக் ஃபோர்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஆடிட்டிங் ஃபர்ம்ஸ்ல, ஆடிட்டிங் செக்டார்ஸ்ல. இவங்கெல்லாம் வந்து ஆடிட்டிங் கம்பெனிஸ். ஓகேங்களா? அசென்ஜர்ஸ்குள்ள போலாம், இல்ல காக்னிசன்ட், மேக் லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டெலாய்ட்லாம் இருக்கிறதுல பெரிய கம்பெனி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கம்பெனிக்குள்ள யூ கேன் பிளேஸ். ஓகேவாமா? நீங்க மேபி டெலாய்ட்குள்ளலாம் நீங்க பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ரேங்க் ஹோல்டரா இருக்கும்போது நீங்க ஆர்டிகல்ஷிப்பையே நீங்க டெலாய்ட்ல பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது. அதுக்காக தான் ரேங்க் ஹோல்டரா வாங்கணும்னா போத் குரூப் சொன்னா எழுதுங்கம்மா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். ஸோ இவ்வளோ பேஷன்ஸா இந்த கிளாஸஸ் கேட்டதுக்கு, இந்த செஷன்ஸை நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஹாவ் எனி டீடைல்ஸ், உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல எங்களோட கான்டாக்ட்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்க எனக்கு டைரக்டா கால் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.